Good morning, my dear English learners. Welcome back to my channel, Ashraf Tech World. I hope you are all are doing great and ready to learn something new today. In today's video, we will learn the 50 most important verbs with verb 1, verb 2, and verb 3 along with their Tamil meanings. These verbs are very useful in our daily life and very important for learning English grammar. If you practice these verbs every day, it will become easy to understand, speak, and write English. Let's start. இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறது verb 1, verb 2, verb 3. Before that, what is mean by verb? Verb என்றால் என்ன? நாம செய்யக்கூடிய செயலை தான் நம்ம verb என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது காலையிலேருந்து இரவு வரை டே டு டே லைஃப்ல நம்ம என்னெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ அதெல்லாம் என்னெல்லாம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது ஆக்ஷன் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம செய்கின்ற செயல் தான் வெர்ப், வேற ஒண்ணுமே கிடையாது. அது எந்த காலத்துல நம்ம செய்யறோம்? அதாவது நான் சாப்பிடுகிறேன், அது நிகழ்காலம். நான் சாப்பிட்டேன், அது கடந்த காலம். நான் சாப்பிட்டு விட்டேன், அது கடந்த கால வினை. இதுதான் verb 1, verb 2, verb 3. இதை எந்த காலத்துல நம்ம ஒரு செயல் செய்யப்படுகின்றதை பற்றி அறியறதுக்கு இது உதவுகிறது. இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். கவனமா வாட்ச் பண்ணுங்க. அதை 3 ஃபார்மா நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதாவது V1 is the base form of the verb. It used in the present tense. V1 என்பது நிகழ்காலத்துல நம்ம செய்யக்கூடியது, இப்ப பண்ணக்கூடியது, நவ் அண்ட் டெய்லி ஆக்ஷன். ஓகேங்களா? கரண்டா என்ன நடக்குதோ அது நிகழ்கால வினை, பிரசன்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இதுதான் V1. அதாவது V2 is the past tense form of the verb. It used to talk about past action. அதாவது past form, இறந்த கால வினை. அதாவது நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணதா இருக்கட்டும், எஸ்டர்டே பண்ணதா இருக்கும், பாஸ்ட்ல அதாவது நம்ம முடிஞ்ச விஷயத்த சொல்றது V2 வெர்பை வச்சு தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் V3. V3 இஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், கடந்த கால வினை. கடந்த கால வினை. V3 இஸ் த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இட் இஸ் யூஸ்டு ஹெல்பிங் வெர்ப். இது ஒரு ஹெல்பிங் வெர்போட தான் வரும், தனியா வராது. எப்படி V1 V2 வந்த மாதிரி இது தனியா வராது. ஹேஸ், ஹேவ், ஹேட் இந்த மாதிரி ஹெல்பிங் வெர்போட தான் இதை நம்ம பயன்படுத்த முடியும். இதை கவனமா பாருங்க. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ பாருங்க, V1, V2, V3. V1ல ஐ ஈட் ரைஸ், நான் சாதம் சாப்பிடுகிறேன். அதாவது இது நிகழ்கால வினை, இப்ப நடக்கிறத நம்ம சொல்றது ஐ ஈட் ரைஸ். இதே V2ல ஐ ஏட் ரைஸ், ஈட் ஏட், அதாவது V2 ஐ ஏட் ரைஸ், நான் சாதம் சாப்பிட்டேன். அதாவது எஸ்டர்டே உள்ள பாஸ்ட், முடிஞ்சது. இல்ல காலை உணவு, இப்ப மதியமா இருக்கு, நம்ம காலை உணவு ஐ ஹேட் ரைஸ், ஐ ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். ஓகேங்களா? இது V2. V3 ஈட்டன், ஈட் V1, ஏட் V2, ஈட்டன் V3. V3 மட்டும் தனிமையா வராது. இப்போ ஐ ஈட், ஐ ஏட்டுன்னு வந்த மாதிரி V3 ஐ ஈட்டன் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது எப்போ வந்தாலும் ஒரு துணை வெர்போட தான் வரும், ஹெல்பிங் வெர்போட தான் வரும். ஹாஸ், ஹாவ், ஹேட் இந்த மாதிரி ஹெல்பிங் வெர்போட தான் வரும். இதை நம்ம டீட்டெயிலாக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிய வரும். ஜஸ்ட் அதெல்லாம் டென்சஸ்ல நம்ம பார்ப்போம். அது உங்களுக்கு அப்போ புரிய வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. V1 ஐ ஈட் ரைஸ், நான் சாதம் சாப்பிடுகிறேன். V2 ஐ ஏட் ரைஸ், நான் சாதம் சாப்பிட்டேன். V3 ஐ ஹாவ் ஈட்டன் ரைஸ், நான் சாதம் சாப்பிட்டு விட்டேன். இதுதான் அதுக்கு மீனிங். நான் சாப்பிட்டு விட்டேன், நான் தூங்கி விட்டேன், நான் வந்து விட்டேன், போய் விட்டேன், இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த ஐ ஹாவ் அந்த மாதிரி V3 நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு 50 நம்ம பார்க்க போறோம், 50 வெர்ப்ஸ் பார்க்க போறோம். முக்கியமானது, டே டு டே லைஃப்ல முக்கியமா நம்ம பயன்படுத்தக்கூடியது அந்த 50 வெர்ப் பார்க்க போறோம். அதை கவனமா படிங்க. படிச்சு நீங்க நோட்ஸ் போட்டு டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஈட்டன் ரைஸ்ன்றது வராது. நம்ம V1 V2ல சொன்ன மாதிரி இது ஐ ஈட்டன் ரைஸ் நம்ம சொல்லக்கூடாது, அது தவறு. ஐ ஹாவ் ஈட்டன் ரைஸ், இதுதான் சரி. அதாவது V3க்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வெர்ப் வருது பாருங்க, ஐ ஹாவ். ஐ வந்தா ஹாவ் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் டென்சஸ்ல நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. V3 மட்டும் தனிமையா வராது, அது கூட ஒரு ஹெல்பிங் வெர்போட தான் வரும். ஓகேங்களா? ஐ ஹாவ் ஈட்டன் ரைஸ். அதே இ ஈட்டன் ஃபுட்னு வராது. இ ஈட்டன் ஃபுட், அதாவது ஈக்கு பக்கத்துல, அதாவது ஈட்டனுக்கு முன்னாடி ஆஸ் என்ற
ஒரு ஹெல்பிங் வெர்ப் வந்திருக்கு பாருங்க. he வந்து has என்ற ஹெல்பிங் வெர்ப். he has eaten food. இதுதான் சரி. ஒர்க் டன் அது தவறு. ஒர்க்ஸ் இஸ் டன். அதாவது டன்ன்றது டூ டிட் டன். இதெல்லாம் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் இது. அது வரும்போது ஒரு ஹெல்பிங் வெர்ப். இஸ்ன்றதும் ஹெல்பிங் வெர்ப் தான். ஓகேங்களா? ஒர்க் இஸ் டன். இதுதான் சரி. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நல்லா பார்த்துக்குங்க, கவனமாக வாட்ச் பண்ணி கற்றுக்குங்க. நம்ம இப்போ 50 வெர்ப் 1, வெர்ப் 2, வெர்ப் 3 பற்றி நம்ம தமிழ் விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். Before starting the list, I will say verb 1 first, then verb 2, and finally verb 3. Please repeat after me for better practice. இப்போ பாருங்க, present tense, past tense, past participle, V1, V2, V3. V1 வந்து பேஸ் ஃபார்ம் நம்ம சொல்லலாம். இப்போ பாருங்க, 50 எக்ஸாம்பிள்ஸ் டே டு டே லைஃப்ல நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்குறேன். கவனமாக படிங்க. வா, அதுக்கு வரது வந்து நம்ம தமிழில் வந்து வரதை வந்து ஆங்கிலத்தில் V1ல வந்து கம், கேம், கம், கம், கேம், கம். போறதுக்கு கோ, வெண்ட், கான், கோ, வெண்ட், கான். சாப்பிட்றது ஈட், ஏட், ஈட்டன், ஈட், ஏட், ஈட்டன். விளையாடுறது பிளே, பிளேட், பிளேடு. அதாவது பிளே, பிளேட், பிளேடு. பேசுறது ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன், ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். நெக்ஸ்ட் உடை, அதாவது உடைக்கிறது பிரேக், புரோக், புரோக்கன், பிரேக், புரோக், புரோக்கன். வெட்டுறது கட், கட், கட். இது மூணுக்கும் கட், கட், கட் தான் வரும். திறக்கிறது ஓப்பன், ஓப்பன்ட், ஓப்பன்ட், ஓப்பன், ஓப்பன்ட், ஓப்பன்ட். மூடுறது க்ளோஸ், க்ளோஸ்டு, க்ளோஸ்டு, க்ளோஸ், க்ளோஸ்டு, க்ளோஸ்டு. சொல்றது டெல், டோல்டு, டோல்டு, டெல், டோல்டு, டோல்டு. நெக்ஸ்ட் குடி ட்ரிங்க், ட்ரங்க், ட்ரங்க், ட்ரிங்க், ட்ரங்க், ட்ரங்க். ஓட்டுறது டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன், டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன். பரப்புறது ஸ்ப்ரெட், ஸ்ப்ரெட், ஸ்ப்ரெட். மூணுக்கும் சேம் தான். ஸ்ப்ரெட், ஸ்ப்ரெட், ஸ்ப்ரெட். பங்கிடுறது டிவைட், டிவைடட், டிவைடட், டிவைட், டிவைடட், டிவைடட். தோன்றது டிக், டக், டக், டிக், டக், டக். நெக்ஸ்ட் படி, படிக்கிறது ரீட், ரெட், ரெட். ஓட்டுறது ரைட், ரோட், ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன். விற்பனை ஆக்குறது செல், சோல்டு, சோல்டு, செல், சோல்டு, சோல்டு. அனுப்புறது சென்ட், 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 சென்ட். இழுக்கிறது புல், புல்டு, புல்டு, புல், புல்டு, புல்டு. நெக்ஸ்ட் எழுதுறது ரைட், ரோட், ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன். பாடுறது சிங், சங், சங், சிங், சங், சங். மூழ்கிறது சிங், சங்க், சங்க், சிங்க், சங்க், சங்க். கொடுக்கிறது கிவ், கேவ், கீவன், கிவ், கேவ், கீவன். நுகர்றது மோந்து பார்க்கறது, அதாவது ஸ்மெல், ஸ்மெல்டு, ஸ்மெல்டு. அதை வந்து ஸ்மெல்ட், ஸ்மெல்ட்னு சொல்லலாம். ஸ்மெல், ஸ்மெல்டு, ஸ்மெல்டு, ஸ்மெல்ட், ஸ்மெல்டு. நெக்ஸ்ட் வேகமா, அதாவது வேகம் ஸ்பீட், ஸ்பெட், ஸ்பெட், ஸ்பீட், ஸ்பெட், ஸ்பெட். செய் டூ, டிட், டன், டூ, டிட், டன். கனவு காண்றது ட்ரீம், ட்ரீம்ட், ட்ரீம்ட், ட்ரீம், ட்ரீம்ட், ட்ரீம்ட். பெரு அல்ல இழு ட்ரா, ட்ரீவ், ட்ரவுன், ட்ரா, ட்ரீவ், ட்ரன். கடிக்கிறது பைட், பிட், பிட்டின், பைட், பிட், பிட்டென். நெக்ஸ்ட் கொதிக்க வைக்கிறது பாயில், பாயில்டு, பாயில்டு, பாயில், பாயில்டு, பாயில்டு. கடன் வாங்குறது பாரோ, பாரோட், பாரோட், பாரோ, பாரோட், பாரோட். கொண்டு வர்றது பிரிங், பிராட், பிராட், பிரிங், பிராட், பிராட். வாங்குறது பை, பாட், பாட், பை, பாட், பாட். கவனி கேர், கேர்ட், கேர்ட், கேர், கேர்ட், கேர்ட். நெக்ஸ்ட் தூக்கு, அதாவது சுமந்து போறது, சுமைன்றது கேரி, கேரிடு, கேரிடு, கேரி, கேரிடு, கேரிடு. தேர்ந்தெடு சூஸ், சூஸ், சூசன், சூஸ், சூஸ், சூசன்.
சுத்தம் செய்யறது. கிளீன், கிளீன்டு, கிளீன்டு. கிளீன், கிளீன்டு, கிளீன்டு. ஏறு. கிளிம்ப், கிளிம்ப்டு, கிளிம்ப்டு. அதாவது ஏறுறது படிக்கட்டுலயே இல்ல ஏணி மேலே. கிளிம், கிளிம்ப், கிளிம்ப்டு. எடு. டேக், டுக், டேக்கன். டேக், டுக், டேக்கன். நெக்ஸ்ட். உட்கார். சிட், சாட், சாட். சிட், சாட், சாட். உறங்குறது. ஸ்லீப், ஸ்லிப்ட், ஸ்லிப்ட். ஸ்லீப், ஸ்லிப்ட், ஸ்லிப்ட். பிடி. கேட்ச், காட், காட். கேட்ச், காட், காட். ஓடு, ஓட்டு. ரன், ரன், ரன். இது மூணுக்கும் சேம் தான். ரன், ரன், ரன். கான், அதாவது பாக்குறது. சி, சா, சீன். சி, சா, சீன். நெக்ஸ்ட். சொல். சே, சேட், சேட். சே, சேட், சேட். அனுமதி. அலோ, அலோடு, அலோடு. அலோ, அலோ, அலோடு. அலோ, அலோடு, அலோடு. தொடங்கு. பிகின், பிகன், பிகுன். பிகின், பிகன், பிகுன். திருப்பு. பெண்ட், பென்ட், பென்ட். பென்ட், பென்ட், பென்ட். I hope this concept is understand you. It's time to test your knowledge. Kindly pause the video and test your understanding of the topic. You can pause the video for a while and solve these questions. V1, go. V3, fill in the blanks. V2, 8. V3, fill in the blanks. V3, written. V2, fill in the blanks. V1, see. V2, fill in the blanks. V2, took. V1, fill in the blanks. I hope this concept is clear to you. That's all for today's class. Thank you so much for watching and learning. இன்றைய வகுப்பு இத்துடன் முடிவடைகிறது. பார்த்து கற்றுக்கொண்டதற்கு நன்றி. லைக், ஷேர் and subscribe to Ashraf Tech World. Ashraf Tech World சேனலை லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். See you in the next class. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். Bye.